பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தின் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் விவரத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த வேத பகுதியிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் அசைவாடின அந்த இடத்திலேதான் ஒழுங்கின்மையாய் காணப்பட்ட எல்லாம் ஒழுங்காய் மாறினது, வெறுமையாய் காணப்பட்ட எல்லாம் நிறைவாய் மாறினது, இருள் சூழ்ந்திருந்த எல்லாம் வெளிச்சமாய் மாறினது. அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்திலே யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர்களுடைய ஆராதனை தலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில அசைவாடினால் என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்திலே அசைவாடினால் என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே அசைவாடினால் என்ன நடக்கும்? இதை கேட்ட உடனே நமக்கு எல்லாருக்கும் அவர் அசைவாடினால் உடனே அங்கே மாற்றங்கள் உண்டாகும். ஆவியானவர் அசைவாடினால் அங்கே ஒரு விடுதலை உண்டாகும். ஆவியானவர் அசைவாடினால் அங்கே ஒரு பரிபூர்ணம் உண்டாகும் என்று சொல்லி எல்லாம் நாம் நினைக்க போவோம். நாம் பாடல் கூட பாடுவோம், அசைவாடும் ஆவியானவரேன்னு சொல்லி. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை உற்று கவனித்து பார்ப்போமானால் ஆவியானவர் அசைவாடுகிறதுனாலே ஒன்றும் நடக்க போகிறதில்லை. நான் சொல்லுகிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறார் என்பது போல இருக்கும். அப்படியல்ல தேவ பிள்ளைகளே. ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் போதே அங்கே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் போதே அங்கே வெறுமை இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் போதே அங்கே ஒழுங்கின்மை இருந்தது. எப்பொழுது தேவனுடைய சத்தம், தேவனிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டதோ அப்பொழுதுதான் ஆவியானவர் கிரியை செய்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தை வந்த மாத்திரத்திலே அங்கிருந்த இருளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சமாக மாற்றிவிட்டார். அங்கே காணப்பட்ட ஒழுங்கின்மை, பூமி இருக்க வேண்டிய இடத்துல, வட்டாந்தரை இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் ஜலம் பிரவாகித்திருந்த போது எல்லாம் ஓரிடத்துல சேர கடவுது, வட்டாந்தரை உண்டாக கடவுது என்ற வார்த்தை வந்த மாத்திரத்துல ஜலத்தை எல்லாம் ஓரிடத்துல சேர பண்ணவும் வட்டாந்தரையை உண்டாக்கவும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன் குடும்பத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார், அதிலே சந்தேகமில்லை. உன் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அதில் சந்தேகமில்லை. உன்னுடைய ஊழியத்திலே, உன்னுடைய சபையிலே, நீ நடத்துகிற ஆராதனையிலே, நீ கொடுக்கிற தேவ செய்தியிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினால் போதாது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி வேத எழுத்துக்களோடு நாம் இணைய வேண்டும். பரிசுத்த வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது அன்றைக்கு வெளிச்சம் உண்டாக கடவுதென்று தேவனிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டவுடனே தேவ ஆவியானவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தது போல நம்முடைய வீடுகளிலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது நம்முடைய வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற தேவ வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய உள்ளத்துல தேவ ஆசீர்வாதம் வருகிறதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது தேவ ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்குவார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அதிலேயே நாங்கள் திருப்தியாய் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பூமியானது எவ்வளவு காலம் ஒழுங்கின்மையாய் இருந்தது, பூமியானது எத்தனை காலம் வெறுமையாய் இருந்தது, பூமியை எத்தனை காலம் இருள் சூழ்ந்திருந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் அசைவாடி கொண்டுதான் இருந்தார். தேவ வசனம் கிரியை செய்யும் போதுதான் அவரும் கிரியை செய்வார். அன்பானவர்களே, நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே ஓபேத் ஏதோம் என்று ஒரு மனிதன் இருந்தான். அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே வந்து
3 மாதத்திலே அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் தெரியுமா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வீட்டில இருந்த உடனே அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். அதுவரைக்கும் இஷ்டத்துக்கு பேசினவன் தன் வீட்டின் நடுவிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறபடியினாலே அவன் பயந்து நடந்திருப்பான். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இருக்க மாட்டான். தேவையில்லாத கிரியைகளை செய்திருக்க மாட்டான். அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்திருப்பான். அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தன் வீட்டில இருக்கிறதுனாலே அவன் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடிந்ததானால் உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் ஜீவிக்கும் போது வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். எந்த தேவ பிள்ளை வாழ்க்கையில வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அந்த தேவ பிள்ளை வாழ்க்கையிலே தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வீட்டிலே அசைவாடும் போது நமக்கு வேத எழுத்துக்களை நினைப்பூட்டுவார். இயேசு சொன்னவைகளை நினைப்பூட்டுவார். சகல சத்தியத்தையும் நமக்கு போதிப்பார். அந்த சத்தியத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அந்த வேத வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அந்த வார்த்தையின்படி வாழ யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார். ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டிலே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து அதற்கேற்ற கிரியை செய்யுங்கள். அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களோடு இருக்கிறீர். மகிமையின் நம்பிக்கையாக நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தும் நீர் எங்களுக்காக கிரியை செய்யாமல், நீர் எங்களோடு இருந்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக உம்முடைய வல்லமையான கிரியைகளை செய்து எங்களை ஆசீர்வதிக்காமல் இருந்தால் எங்கள் வாழ்க்கை அப்படியே வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருக்கும். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.